பிரதமர் மோடி ஒரு பொய்யான போலி தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார். தொகுதி எண்ணிக்கை குறையாது என்று. இப்பொழுது 539-40 என்பது அவர் 850 ஆகிறார். நம்பர் விளையாட்டில் விளையாடி பார்க்கிறார். தன்னை தமிழ்நாட்டு மக்கள் விவரம் தெரியாதவர்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக இயக்கத்தை சேர்ந்தவர்கள் விவரம் தெரியாதவர்களா? இந்த பாசிச சக்திகள் வீழ்த்தப்படும் வரை இந்த ஜனநாயகத்துக்கான போராட்டம் தொடரும். தமிழக மக்கள் உள்பட ஜனநாயக இயக்கங்கள் இந்த தொகுதி சீரமைப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை பாஜக சதியை முறியடிப்போம். பாஜக சதியை முறியடிப்போம். இந்திய கூட்டாட்சி பாதுகாப்போம். பாஜக அரசு கொண்டு வருகின்ற இந்த தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் அந்த திட்டத்தின் கீழே இன்றைக்கு தமிழ்நாடு உள்பட குறிப்பாக அனைத்து தென் மாநிலங்கள், வேறு பல மாநிலங்கள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. பிரதமர் மோடி ஒரு பொய்யான போலி தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார். தொகுதி எண்ணிக்கை குறையாது என்று. இப்பொழுது 539-40 என்பது அவர் 850 ஆகிறார். இப்போ ஏறத்தாழ 8% தொகுதிகள், 39-40 தொகுதிகள் பாண்டிச்சேரி சேர்த்து இந்த தமிழ் பகுதிக்கு இருக்கிறது. அப்படியானால் 8% என்று வரும்போது 65 இடங்கள் இங்கே ஒதுக்கப்பட வேண்டும். ஒதுக்குவாரா? அப்படின்னா தான் அதுக்கு குறையலைன்னு அர்த்தம். நம்பர் விளையாட்டில் விளையாடி பார்க்குறாரு. தன்னை தமிழ்நாட்டு மக்கள் விவரம் தெரியாதவர்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக இயக்கத்தை சேர்ந்தவர்கள் விவரம் தெரியாதவர்களா? கட்டாயமாக தமிழ்நாடு உள்பட பிஜேபியை எதிர்க்கின்ற பாரம்பரியத்தை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களுடைய தொகுதிகள் நிச்சயமாக குறையும். தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக பாஜக எடுக்கிற முயற்சி இது நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஜனநாயக சக்திகள் அல்ல, ஒரு பாசிச தன்மை கொண்டிருக்கக்கூடிய சக்திகள். எனவே தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக இத்தகைய காரியங்களை செய்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பாசிச சக்திகளுடைய செயல்பாடுகள் குறித்து நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. ஹிட்லர், முசோலினி அவர்கள்தான் உலகத்திலேயே பாசிசத்துக்கான அடித்தோற்றத்தை, ஆழமான கருத்தை உருவாக்கியவர்கள். அவர்களுக்கு எதிரான போராட்டத்தில் இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் மகத்தான பாத்திரம் வகித்தார்கள். அவர்களை கருவறுப்பதிலே, முற்றிலுமாக வீழ்த்துவதிலே வரலாற்று சிறப்புமிக்க பாத்திரத்தை இடதுசாரிகள் வகித்திருக்கிறார்கள். அந்த இடதுசாரிகள் இந்தியாவிலே நிச்சயமாக இந்த பாசிச சக்திகளுடைய ஜனநாயகத்துக்கு புறம்பான சக்திகளை முறியடிப்பதில் முன்வரிசையில் இருப்பார்கள். அனைத்து மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளையும் இணைத்து அதற்கான போராட்டத்தை இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்பட இடதுசாரி இயக்கங்கள் உறுதிபட முன்னெடுத்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக இந்த பாசிச சக்திகள் வீழ்த்தப்படும் வரை இந்த ஜனநாயகத்துக்கான போராட்டம் தொடரும். தமிழக மக்கள் உள்பட ஜனநாயக இயக்கங்கள் இந்த தொகுதி சீரமைப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மணலியில் பார்த்தீங்கன்னா கஞ்சா பகுதியில் ஒரு பெண்ணை வெட்டி கொண்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது இத்தகைய சம்பவங்கள் இந்தியா முழுக்க பல இடங்களிலே நடக்கிறது. இது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாக மக்கள் மத்தியில் நடத்த வேண்டியது. போதை பழக்க வழக்கங்களுக்கு இரையாகக்கூடாது என்ற முறையில் ஒரு பரவலான பிரச்சாரத்தை தமிழ்நாடு தேசம் முழுவதும் எடுத்து சென்று முறியடிக்க வேண்டும். இப்படி யார் மேலாவது பழி போடுவது என்பதை விட அதற்கான முறையில் ஜனநாயக இயக்கங்கள் முயற்சி எடுப்பது நல்லது என்பது மார்க்சிஸ்ட் கட்சி. தொகுதி மறுவரையறை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்கள் இடஒதுக்கீடும் முன்னிறுத்தி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க, தொகுதி மறுவரை எதிர்ப்பு தெரிவித்தாலே பெண்கள் இடஒதுக்கீடு தெரிவிக்கிறாங்க. அப்படி பிஜேபிக்கு இது பண்ண பார்க்குறாங்களா? அங்கே தான் பாசிச சக்திகளுடைய அந்த குணம் வெளிப்படுது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது நீண்ட நெடும் போராட்டம். பாஜக அல்ல, இடதுசாரி இயக்கங்கள், மதசார்பற்ற இயக்கங்கள் நீண்ட நெடுங்காலமாக பெண்களுக்கு கூடுதலான இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி வருகிறார்கள். யாரும் அந்த சட்டத்தை எதிர்க்கவே இல்லை. ஆனால் அதோடு இணைத்து இதை கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இதை நாம் எதிர்க்கும்போது அதையும் எதிர்க்கிறதாக அவங்க இன்றைக்கு அத்தகைய முறையில்
தவறான பிரச்சாரம் பண்ணுறாங்க. நிச்சயமாக மக்கள் மத்தியில் இது எடுபடாது, நிராகரிப்பார்கள். சார் இப்போ பார்த்தீங்கன்னா மணச்சநல்லூரில் கேண்டிடேட் வந்து இப்போ அரிசி பொருள் கொடுத்துருக்காங்க, அதை வாங்கலை அப்படின்றதுக்காக ஒருத்தவங்க கேட்டவங்க அசிங்கமாக திட்டிருக்காங்க. அவங்க தற்கொலையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக உறுப்பினர்களும் பண்ணியிருக்காங்க. காவல்துறையிலையும் கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது இந்த கருப்பு கொடி சம்மந்தமான இருக்கலாம். இது அதாவது எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய அவதூறான பிரச்சாரத்துக்கு மக்கள் இரையாக மாட்டார்கள்.